Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புது சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸா? பிளான்ஸ் எல்லாம் ரெஸ்பயர் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஜென்ரலாகவே வரும். அந்த மாதிரி நம்ம NCERTயும் கேட்டுக்கிட்டே போகுது. ஆனால் எல்லா உயிர்களிலும் இருக்கிற மிக மிக காமன் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். அதாவது இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா பேசிக் மெட்டபாலிசம் இஸ் ரெஸ்பிரேஷன். ஆர் நம்ம பின்னாடி படிப்போம் என்விரான்மெண்ட்டில் ஜிபிபி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்பிபி அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து ரெஸ்பிரேஷனை கழிச்சா எத்தனை கிடைக்குதோ அதுதான் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு. எதுக்காக அந்த ஆர் அப்படி போடுறாங்கன்னா ஒவ்வொரு உயிரிலும் மிக மிக முக்கியமான ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேஷனை கொண்டு தான் அது ஏடிபியை ரெடி பண்ணுது. ஒவ்வொரு உயிரும் தனக்கு தேவையான எனர்ஜியை இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்லேருந்து ரெடி பண்ணி அந்த ஏடிபியை வச்சு தான் அதோட அடுத்த வேலைகளை அது கவனிக்குது. ஸோ இது ரொம்ப காமன் ப்ராசஸ். அதனால் பிளான்ட்டு, மைக்ரோப்ஸு, அனிமல்ஸ் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது நம்ம ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஹியூமன் ஃபிசியாலஜியில் படிக்கிறது என்னென்னா வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே வந்து செல் போகிற வரைக்கும் தான் அவங்க செல்லுக்குள்ளே போன பிறகு என்ன பண்ணுது, அது எப்படி ஏடிபியாக மாறுது. இப்போ உள்ளே போகிற சாப்பாடு எப்படி ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி ஏடிபியாக மாறுது. அப்படி இல்லை ஆக்சிஜனே இல்லாத உயிரினங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தன் வாழ்க்கையை நடத்துகிற அன்ஏரோபிக் மைக்ரோப்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் எப்படி ஏடிபியை ரெடி பண்ணுது. ஆனால் ஆக மொத்தம் அத்தனை உயிர்களும் ஏடிபி அதாவது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற எனர்ஜி கரன்சியை ரெடி பண்ணணும். அது ஏன் எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ நாம் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் பைசா ரொம்ப தேவை. பைசாவை ஏர்ன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த ஏர்ன் பண்ண பைசாவை தான் மற்ற விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணணும். ஸோ ஏர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் ஏடிபியை ரெடி பண்ணுறது இம்பார்ட்டண்ட். அதை வச்சு தான் மற்ற வாழ்க்கையை அதாவது அதனுடைய அதர் ப்ராசஸஸை அது ரன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் மெட்டபாலிசம். இப்போ நாம் டாபிக் உள்ள போவோம். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் லைக் தாவரங்களின் சுவாசம் அப்படி சொல்லலாம். ஆல் ஆஃப் us breathe to live, but why is breathing so essential to life? What happens when we breathe? Also, do all living organisms, including plants and microbes, breathe? If so, how? Of course, நமக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் breathing. எல்லாமே ப்ரீத் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா எஸ், அத்தனையும் ப்ரீத் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ பார்ப்போம். ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் நீட் எனர்ஜி ஃபார் கேரிங் அவுட் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ், பி இட் அப்சார்ப்ஷன், டிரான்ஸ்போர்ட், மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன் ஆர் ஈவன் ப்ரீதிங். ஸோ ஒரு பிளான்ட்டாக இருந்தால் அப்சர்வ் பண்ணணும் ஃபுட்டை, அதாவது நாட் ஃபுட் இன்க்ரீடியன்ஸை மண்ணிலேருந்து எடுக்கணும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், வேர் வழியாக எடுத்ததை அந்த பகுதியிலேருந்து மற்ற பகுதிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். மூமெண்ட் அதாவது ரூட் மூவ் ஆகி போகுது. அதே மாதிரி தண்டும் சன்லைட்டை பார்த்து வளருது. அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஃப்ளவர், அப்படி இல்லையா ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிலாம் எடுத்திங்கன்னா அங்கே கோன் ஃபார்மேஷன். இன்னும் லோவர் கேட்டகரியில் ஸ்போரோஃபிட்டிக், கேமட்டோஃபிட்டிக்லாம் நம்ம படித்தோம். அது ஆர் ஈவன் ப்ரீதிங் அதனுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ அதர் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ்ன்னு கொடுக்கும்போது இங்கே ப்ரீதிங்கில் அனிமல்ஸ்குள்ளேயே வந்துட்டாங்க. ஸோ வேர் டஸ் ஆல் திஸ் எனர்ஜி கம் ஃப்ரம்? இங்கேருந்து கிடைக்குது. We know we eat food for energy, but how is this energy taken from food? இது இங்கே நம்ம சாப்பிட்ற ஃபுட், நம்ம எதுக்காக சாப்பிட்றோன்னா எனர்ஜி, அந்த எனர்ஜி ஃபுட்டுலேருந்து எப்படி கிடைக்குது? how is this energy utilized? எப்படி யூஸ் ஆகுது? do all foods give the same amount of energy? அப்படியும் இல்லை. எல்லா சாப்பாடும் ஒரே அளவு எனர்ஜியை கொடுக்குதா அப்படின்னா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான். Do plants eat? Of course they don't eat, they prepare food. Where do plants get their energy from? And microorganisms, for their energy requirement, do they eat food? எல்லா உயிர்களும் ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்குது. நாம் ஃபுட்டை சாப்பிட்றோம், தட் இஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஃபுட்டை சாப்பிடுது, பிளான்ட்ஸு ஃபுட்டை தயாரிக்குது. அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது.
நம்ம அதர் அனிமல் குரூப்பில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். யூ மே வண்டர் அட் த செவரல் கொஷின்ஸ் raised above. They may seem to be very disconnected, but in reality, the process of breathing is very much connected to the process of release of energy from food. Let us try and understand how this happens. இப்போ மேலே போட்ட கொஷின் எல்லாம் ஒரு மாதிரி வேகாக தெரியலாம். பட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தூக்கி எப்படி ரெஸ்பிரேஷனில் போடுறாங்கலாம் யோசிக்காதீங்க. சாப்பிட்ற சாப்பாடு தான் எனர்ஜி ரெடி பண்ணுற இடம் தான் ரெஸ்பிரேஷன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். All the energy required for life processes is obtained by oxidation of some macromolecules that we call food. Macromolecules நல்லா நிறைய நம்ம பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றோம். தட் இஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்னு நம்ம பிரித்து அயானிக் ஃபார்மில் நம்ம சாப்பிட்றதில்ல. பிளான்ட் அப்படி தான் எடுக்குது. மண்ணிலேருந்து எடுக்கும்போது அதுக்கப்புறம் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்குது. நாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றோம். Only green plants and cyanobacteria can prepare their own food. By the process of photosynthesis, they trap light energy and convert it into chemical energy that is stored in the bonds of carbohydrate like glucose, sucrose and starch. இப்போ பார்த்தீங்கன்னா plants and cyanobacteria, blue green algae, இவங்கெல்லாம் photosynthetic organisms, like they do photosynthesis. ஆட்டோட்ராப்ஸ், தன் உணவை தானே தயாரித்து கொள்ளும் உயிரினங்கள் இவையெல்லாம். இதில் என்ன நடக்குதுன்னா, they trap the light energy, convert them into chemical energy. இதை தான் நம்ம photosynthesis என்ற டாப்பிக்கில் பார்த்தோம். We must remember that in green plants too, not all cells, tissues and organs photosynthesize. Only cells containing chloroplasts that are most often located in the superficial layers carry out photosynthesis. Plant photosynthesis பண்ணுது. அதனால் எல்லா ஆர்கனும் அதில் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணலை. ஸ்டெம் கூட க்ரீன்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறும்போது ஸோ க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் கேரி ஆன் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தானே நமக்கு க்ரீனாக இருக்குது. அது அங்கே நம்ம பார்த்தோம் எவ்வளோ லைட்டாக அப்சர்வ் பண்ணுது, என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஃபோட்டோசிந்தசிஸில் பார்த்தோம். இப்போ hence even in green plants all other organs, tissues and cells that are not green need food for oxidation. ஓகே, அங்கேயுமே அதுக்கு ஃபுட்டு தேவை. hence food has to be translocated to all non-green parts. Animals are heterotrophic, that is they obtain food from plants directly or indirectly. ஸோ இப்போ நம்ம பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஏரியாவில் ஃபுட்டை ரெடி பண்ணி நான் க்ரீன் பார்ட்ஸ் லைக் இப்போ ரூட்டுக்கு மற்ற ஏரியாவுக்கு அதை அனுப்புது, ட்ரான்ஸ்லோகேட் பண்ணுது. அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா they don't prepare food, ஆனால் பிளான்ட்டை சார்ந்து வாழுது, டைரெக்டாகவோ இன்டைரக்ட். பிளான்ட்டை நம்ம டைரெக்டாக சாப்பிட்டா ஹெர்பிவோர்ஸ், இல்லை பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல்ஸை நம்ம சாப்பிட்டோம்னா அது கார்னிவோர்ஸ், இன்டைரக்ட். ஆக மொத்தம் இந்த உலகமே ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணுற பிளான்ட்டை நம்பி தான் தன் வாழ்க்கையை நடத்துது. ஸோ சாப்ரோஃபைட்ஸ் லைக் ஃபங்கை ஆர் டிபெண்ட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபங்கைலாம் பற்றி படிக்கும்போதே நன் ஆஃப் த சிங்கிள் ஃபங்கை இஸ் ஆட்டோட்ராப்னு படிச்சிருக்கோம். ஃபங்கைனாலே ஹெட்டிரோட்ராப் தான். அது ஃபுட்டை ரெடி பண்ணல, எதர் சாப்ரோஃபைட்டாக இருக்குது, செத்து போன உயிரினங்களில் இருந்து எடுக்குது, ஆர் பேரசைட்டாக இன்னொரு அனிமலில் ஆர் அதர் பிளான்ஸில் உட்காந்துக்கிட்டு அதனுடைய ஃபுட்டை உறிஞ்சி சாப்பிட்றது, அந்த கேட்டகரி. What is important to recognize is that ultimately all the food that is respired for long processes comes from photosynthesis. ஸோ ஆக மொத்தம் ரெஸ்பிரேஷனுங்கிற ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ்ஸு ஃபோட்டோசிந்தசிஸை டிபெண்ட் ஆகிருக்கிற ஒரு ப்ராசஸ். This chapter deals with cellular respiration, or the mechanism of breaking down of food materials within the cell to release energy and the trapping of this energy for synthesis of ATP. ஸோ இங்கே நாம் சொல்ல வந்த கதை என்னென்னா, செல்லுக்குள்ளே எப்படி ஃபுட்டு ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது, அதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். Okay, so photosynthesis of course takes place within the chloroplast in the eukaryotic cells, whereas the breakdown of complex molecule
to yield energy takes place in the cytoplasm and in the mitochondria. இது நாம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் படிக்கும்போதே பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சென்டரில் மேட்ரிக்ஸு, அதை சுற்றி இருக்கிற மெம்ப்ரெயின், இதெல்லாம் எதுக்காக? மைட்டோகாண்ட்ரியானாலே பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பிகாஸ் அங்கே தான் இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அது கிளைகோலிசிஸ்ங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சைட்டோபிளாசமில் நடந்து, அதுக்கப்புறம் அடுத்த 3 ஸ்டெப்ஸும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி ஜெனிரேட் ஆகிறதுனால தான் நாம் அதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னே சொல்கிறோம். ஸோ இப்போ பார்ப்போம். த பிரேக்கிங் ஆஃப் த சிசி பாண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் த்ரூ ஆக்சிடேஷன் within the cell leading to release of considerable amount of energy is called respiration. So இந்த கார்பன் சிசி பாண்டை பிரேக் பண்ணி கார்போஹைட்ரேட் தான் நம்மளோட பேசிக் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டுன்னு பயோமாலிகல்ஸ்லேயும் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து பிரேக் ஆகி oxygenோட oxidation within the cell and forming a ATP is called respiration. The compound that are oxidized during this process are known as respiratory substrates. So எந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு ரியாக்ஷன் நடக்குதோ அதுதானே சப்ஸ்ட்ரேட், என்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்பயும் நம்ம பார்த்தோம். இங்கே எந்த காம்பவுண்ட் மேலே ரெஸ்பிரேஷன் நடக்குதோ அது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். அந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் மேக்ஸிமம் குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் இல்லாத பட்சத்தில் ப்ரோட்டீனோ இல்லை லிப்பிடோ உள்ள வரும். அது பின்னாடி ஒரு பெரிய சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். யூஸ்வலி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்டு டு ரிலீஸ் எனர்ஜி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோட்டீன்ஸ் அதை நாம் அண்டர்லைன் பண்ணிடுறேன். யூஸ்வலி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்டு டு ரிலீஸ் எனர்ஜி. But proteins, fats and even organic acids can be used as respiratory substance in some plants under certain conditions. During oxidation within a cell, all the energy contained in respiratory substrate is not released free into the cell or in a single step. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸில் அத்தனை எனர்ஜியும் அப்படியே ஒரே டைமில் ரெடி ஆகிறதோ இல்லை ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் இந்த ரியாக்ஷனோ போகலை. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் போகும். இப்போ நான் இந்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஃபஸ்ட் நம்ம பாக்டீரியா படித்தோம் ஃபஸ்ட்டு லெசனில், தட் இஸ் கிளாசிஃபிகேஷனில். பாக்டீரியா இஸ் அ சிம்பிள் ஆர்கானிசம் பட் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்னு கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்னால் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா ஒரு பாக்டீரியாவால் எல்லா இடத்துலையுமே வாழ முடியும், எல்லா இடத்துலையுமே அதால் ரெஸ்பயர் பண்ண முடியும். தட் இஸ் ஏடிபியை ஜெனிரேட் நம்ம அளவுக்கு 38 மாலிக்யூல்ஸோ இல்லை 36 மாலிக்யூல்ஸோ பண்ணலைனாலும் தே டூ ரெஸ்பிரேஷன். 2 ஏடிபியை அதால் ஜெனிரேட் பண்ணி அது வாழ்க்கை தரத்தை நடத்த முடியும். மண்ணுக்கு கீழே போனாலும் மேலே போனாலும் ஏர் இருந்தாலும் இல்லைனாலும், இன்னும் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ஹாலோஃபைல்ஸ் தெர்மோஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து. ஸோ அதுதான் அதனோட காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர். ஸோ இங்கே அதுதான் டியூரிங் ஆக்சிடேஷன் வித்தின் அ செல் ஆல் த எனர்ஜி கண்டெய்ன்ட் இன் அ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இஸ் not released free into the cell or in a single step. It is released in a series of slow stepwise reaction controlled by enzymes and it is trapped as chemical energy in the form of ATP. So நம்ம பாக்டீரியா எல்லாத்தையும் பண்ணோம். It is coming under living organism too. So hence it is important to understand that the energy released by oxidation in respiration is not, or rather cannot be used directly but is used to synthesize ATP. ஸோ இங்கே நாம் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் எனர்ஜி அது ஆக்சிடேஷன் அப்போ ரிலீஸ் பண்ணுதோ அதை நம்ம டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. அது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த ஏடிபி பிரேக் ஆகி நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. விச் இஸ் broken down whenever and wherever energy needs to be utilized. ஸோ சிந்தசைஸ் ஆகிற ஏடிபி உடைஞ்சு நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஸோ hence ATP act as an energy currency of the cell. This energy trapped in ATP is utilized in various energy requiring processes of the organisms, and the carbon skeleton produced during respiration is used as precursor for biosynthesis of other molecules in the cell. So ATPங்கிறது எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். கரன்சிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் லைஃப் ரன் பண்ண அதுன்னு. அதே மாதிரி இங்கே நம்ம
உயிரை ரன் பண்ணணுன்னா ஏடிபிங்கிற ஒரு ஆள் மிக மிக முக்கியம். இங்கே ஏடிபி எடுத்துக்கிற அதை தான் நம்ம உடச்சி அடுத்த அதர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ டூ பிளான்ஸ் ப்ரீத், அடுத்த டாபிக் உள்ள போகிறோம். இங்கே டூ பிளான்ஸ் ப்ரீத்னா, வெல் தி ஆன்சர் டு திஸ் கொஷின் இஸ் நாட் குவைட் ஸோ டைரக்ட். இது ஒரு டைரக்ட் கொஷின் இல்லை. எஸ், பிளான்ஸ் ரிக்வயர் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன் டு அக்கர் அண்ட் தே ஆல்சோ கிவ் அவுட் CO2. அவங்களும் எடுத்துக்கிறாங்க, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு CO2வை கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ்லேயும் நடக்குது. என்னென்னா, நம்மள மாதிரி வெளியில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. அங்கே அப்படியே ஒரு டைரெக்டாகவே நடக்கிற ஒரு விஷயங்கள். மோரோவர் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிறது அப்படியே செல்லுக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிறது. அதையும் தாண்டி அத்தனை ஸ்டொமேட்டாவும் அப்படியே ஒரு எக்ஸ்டர்னல் இதை பார்த்தா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக உள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. பார்ப்போம். Hence, plants have system in place that ensure the availability of oxygen. Plants, unlike animals, have no specialized organs for gaseous exchange, but they have stomata and lenticels for this purpose. பட் அது ஸ்டொமேட்டாவோ லென்டிசெல்லோ வச்சுருக்கு. இது நம்ம பார்த்தோம். லென்டிசெல் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வளர்ந்த மரங்களில் இருக்கிற பார்க் அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கும். அது ஏன்னா செகண்டரி க்ரோத்து போகும்போது அங்கே அப்படியே பிரேக் ஆகி எபிடர்மிஸ் பிரேக் ஆகி அந்த ஓட்டையாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது வழியாக வளர்ந்த மரங்கள் ரெஸ்பயர் பண்ணுது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஈச் பிளான்ட் பார்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நீட்ஸ். ஒவ்வொரு பார்ட்டும் அதனுடைய கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை அதுவாக பார்த்துக்கும். There is very little transport of gases from one plant part to another. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கேஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு. மற்றபடி அது டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. Roots, stems and leaves respire at rates far lower than animals do. Only during photosynthesis are large volume of gases exchanged, and each leaf is well adapted to take care of its own needs during these periods. So the gaseous exchange எங்கே ரொம்ப க்ரூஷியலாக தேவைப்படுதுன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற அந்த ஏரியா, தட் இஸ் லீஃபில் மோர் அமௌண்ட் ஆஃப் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படியே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட டைரக்ட்லி கனெக்டட். வென் செல் photosynthesize, availability of oxygen is not a problem in these cells since oxygen is released within the cell. Third, the distance that gases must diffuse even in large bulky plants is not great. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஆஃப் கேஸுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இங்கே இல்லை. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஒன்லி டு பி டிரான்ஸ்போர்ட்டட். Each living cell in a plant is located quite close to the surface of the plant. This is true for leaves. You may ask, but what about thick woody stems and roots? ஓகே, நம்ம லீஃப் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். திக்காக இருக்கிற ஸ்டெம்மோ இல்லை ரூட்டோ என்ன பண்ணுது அப்படின்னு இவங்களே கேட்குறாங்க. In stems, the living cells are organized in thin layers inside the beneath the bark. பார்க்குக்கு உள்ள thin layer of living cells. They also have opening called lenticels. நான் இங்கே ப்ரீவியஸ் பேராகிராஃபில் படிக்கும்போது, the cells in the interior are dead and provide only mechanical support. அஃப்கோர்ஸ் நாம் இந்த சிலபஸில் நம்ம செகண்டரி க்ரோத் படிக்காததுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மரங்கள் ஃபார்ம் ஆகும்போது சென்டரில் இருக்கிற பார்ட்டெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல். அது வெறும் ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடும். டேனின், ரெசின், கம்ஸ், ஆயில்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணி ஹெவியான உட்டாக மாறிடும். வெளிப்பக்கமாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப லைட் சாப்வுட். அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் த ட்ரீ. அப்போது அங்கே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு நடந்துட்டு போகும் லென்டிசெல் வழியாக. Thus, most cells of a plant have at least a part of their surface in contact with air. So, this is also facilitated by the loose packing of parenchyma cells in leaves, stems and roots, which provide an interconnected network of
air spaces. So வெளிப்பக்கத்தில் இருக்கிற செல் உயிருள்ள செல் அங்கேருந்து gaseous exchange நடந்து உள்ளே போகும்போது லூஸ்லி அரேஞ்ச்ட் parenchyma cells அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸை அடுத்த பார்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ the complete combustion of glucose which produces carbon dioxide and water as end product yields energy, most of which is given out as heat. So C6H12O6 glucose plus oxygen gives CO2 plus H2O plus energy. இந்த எனர்ஜி தான் ஏடிபி. அதுக்கப்புறம் ஹீட் எனர்ஜியாக வெளியே போகிறது. பை ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். So if this energy is to be useful to the cell, it should be able to utilize it to synthesize other molecules that the cell requires. The strategy that the plant cell uses is to catabolize the glucose molecule in such a way that not all the liberated energy goes out as heat. ஸோ இப்போ உள்ளே ஃபார்ம் ஆகிறத அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணுற ஏடிபியை, தட் இஸ் குளுக்கோஸில் இருந்து ஃபார்ம் பண்ணுற எனர்ஜியை, தட் இஸ் ஏடிபியை அதுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கும். அப்போது கொஞ்சம் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நாட் எவ்ரி திங் ரிலீஸ்ட் ஆஸ் அ ஹீட் எனர்ஜி, கொஞ்சம் அமௌண்ட். ஸோ த கீ இஸ் டு ஆக்சிடைஸ் குளுக்கோஸ் நாட் இன் ஒன் ஸ்டெப் பட் இன் several small steps, enabling some steps to be just large enough such that the energy released can be coupled to ATP synthesis. ஸோ இந்த குளுக்கோஸை உடைக்கிற ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஆக்சிடேஷன். ஸோ வென் தே ஆக்சிடைஸ் குளுக்கோஸ் அது கிராஜுவலாக குட்டி 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 ஸ்டெப்பாக போயிட்டு இருக்குது. கிளைகாலிசிஸில் ஒரு 10 ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லிங்க் ரியாக்ஷனில் டைரெக்டாக ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் க்ரெப் சைக்கிள்குள்ளே போனீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 ஸ்டெப்பு நம்ம புக்கில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் ஏடிபி ரிலீஸ் ஆகிற இடங்கள் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போனீங்கன்னா அதில் ஒரு 5 காம்ப்ளெக்ஸ் உள்ளே வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஆனால் குட்டி 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 குட்டியாக ப்ராசஸ். ஸோ சில இடங்களில் கிளைகாலிசிஸில் ஏடிபியை கன்சியூம் பண்ணி ஏடிபியை ஃபார்ம் பண்ணும். சில இடங்களில் ஏடிபியோட ஒரு பாஸ்பேட்டை சேர்த்து ஏடிபியை லிபரேட் பண்ணோம். ஸோ பார்ப்போம் ஹவு திஸ் இஸ் டன். எசென்ஷியலி த ஸ்டோரி ஆஃப் ரெஸ்பிரேஷன். அவங்களே அழகாக சொல்லிட்டாங்க இது ஸ்டோரின்னு. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்ட் and carbon dioxide, water and energy are released as products. The combustion reaction requires oxygen. But some cells live where oxygen may or may not be available. Okay, சில செல்களில் ஆக்சிஜன் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம். Can you think of such a situation and organisms where oxygen is not available? ஆக்சிஜன் கிடைக்காத இடங்கள், மைக்ரோப்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்கை, நம்ம ஈஸ்ட் எல்லாம் பார்க்குறோம் இதில். There are sufficient reasons to believe that the first cells on this planet lived in an atmosphere that lacked oxygen. ஓகே, அவங்களே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு செல் வாழும்போது அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஈவன் among present day living organisms we know of several that are adapted to anaerobic condition. Some of these organisms are facultative anaerobes, while in others the requirement of anaerobic condition is obligate. ஃபேக்கல்டேட்டிவ் அண்ட் ஆப்ளிகேட் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னா அது அனரோபாகவும் இருக்கலாம், ஏரோபிக்காகவும் இருக்கலாம். ஸோ சாய்ஸ் இருக்குது, இப்படி இல்லை அப்படி. ஆனால் ஆப்ளிகேட் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக அது அனரோபிக் கண்டிஷனில் தான் இருந்தாகுது அப்படின்னு அர்த்தம். In any case, all living organisms retain the enzymatic machinery to partially oxidize glucose without the help of oxygen. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே வரவே இல்லை. இந்த ஹோல் ப்ராசஸில் நமக்கு ஆக்சிஜன் உள்ளே வர்றதே அந்த பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் அங்கே ஆரம்பிக்கும் ஆக்சிஜன். அதுக்கப்புறம் கடைசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் கடைசி எலக்ட்ரானை ரிசீவ் பண்ண அது அப்படி தான் போகும். இங்கே வரும்போது டீட்டெயில் பண்ணுறேன். ஸோ ஒரு செட் தட் இஸ் கிளைகாலிசிஸ் ஆக்சிஜன் இல்லாமல் நடக்குது. So that is the common process for all living organisms. So this breakdown of glucose to pyruvic acid is called glycolysis. So pyruvic acid அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம பார்க்குறோம் 3 carbon compound. It is a 3 carbon compound. அது மாதிரி இப்போ நம்ம குளுக்கோஸ் 6 carbon compound. ஸோ குளுக்கோஸ் உடஞ்சி 2 3 carbon compound ரிலீஸ் பண்ணுது. அதுதான் கிளைகாலிசிஸ்ங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கிளைகாலிசிஸ் எப்பவுமே சைட்டோபிளாசமில் நடக்குது. இப்போ நம்ம அதை பார்க்குறோம்.
ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த இப்போ உங்களுக்கு 4 ஸ்டெப் இருக்குது. 4 ஸ்டெப்னா ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ், செகண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், தேர்ட் கிரெப்ஸ் சைக்கிள், ஃபோர்த்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இப்போது இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. கிளைகாலிசிஸ் மட்டும் சைட்டோபிளாசமில் நடக்குது. ஓகே, ஸோ இங்கே 6 கார்பன் காம்பவுண்டான குளுக்கோஸ் உடஞ்சி 2 3 கார்பன் காம்பவுண்ட் பைருவிக் ஆசிடை கொடுக்குது. அதுதான் நெட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு 10 ஸ்டெப்பு ப்ராசஸ் இருக்குது, பார்ப்போம். கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். லைசிஸ் அப்படின்னு சொன்னால் பிரேக்கிங், உடையிறது, கில்லிங் அப்படி கூட வச்சுக்கலாம், உடஞ்சி. கிளைகோலைசிஸ் குளுக்கோஸ் உடஞ்சி 3 கார்பன் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது the term glycolysis has originated from the Greek word glycos for sugar and lysis for splitting, உடைதல். The scheme of glycolysis was given by Gustav Emden, Otto Meyerhof and J. Parnas, and is often referred to as the EMP pathway. Emden Meyerhof Parnas pathway அப்படின்னு சொல்கிறோம், EMP pathway. And in anaerobic organism, it is the only process in respiration. So, glycolysis is a common process for aerobes as well as anaerobes. Glycolysis occurs in the cytoplasm of the cell and is present in all living organisms. In this process, glucose undergoes partial oxidation to form 2 molecules of pyruvic acid. In plants, this glucose is derived from sucrose, which is the end product of photosynthesis, or from storage carbohydrate. இப்போ ஒரு பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு, இப்போ நமக்கு குளுக்கோஸ் உடஞ்சி தான் 2 பைருவிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளான்ட்டில் நம்ம சாப்பிட்றோம். ஓகே, பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குளுக்கோஸ். அதுக்கப்புறம் அது அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, தட் இஸ் குளுக்கோஸ் இஸ் அ மோனோசாக்கரைடு, அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது சுக்ரோஸு, அது ஸ்டோர் பண்ணுறது பாலிசாக்கரைடு ஸ்டார்ச். இப்போ பார்ப்போம். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட், அங்கேருந்து அது எடுத்துக்கிட்டு, ஓகே, சுக்ரோஸாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கார்போ உள்ளே போய் ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகும், அங்கேருந்து அது குளுக்கோஸாக மாற்றி எடுத்துக்கும். சுக்ரோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் by the enzyme invertase, and these 2 monosaccharides readily enter the glycolytic pathway. So transportation உங்களுக்கு sucrose இல்லையா, so this can be split into 2 monosaccharides, glucose and fructose. The very important enzyme is invertase. இங்கே இருந்து glycolytic pathwayக்குள்ள glucose and fructose are phosphorylated. so இது இதில் ஏதாவது ஒன்று உள்ளே போகலாம். okay, so glucose and fructose are phosphorylated to give rise to glucose 6-phosphate by the activity of the enzyme hexokinase. So now let us see phosphorylation. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இதுலேயும் படித்தோம், தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸில். அப்புறம் இங்கே வர எக்ஸோகினேஸ், த ஃபஸ்ட் என்சைம் இன்வால்வ் இன் த கிளைகாலிட்டிக் பாத்வே. கொஷின் இது எக்ஸோகினேஸ். இப்போ நான் பாஸ்ஃபாரிலேஷன்னா கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அடிஷன் ஆஃப் 1 பாஸ்பேட் வித் த ஏடிபி, பாஸ்ஃபாரிலேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அங்கேயுமே நான் சொன்னேன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்ஃபாரிலேஷன். ஒன்று வந்து ஃபோட்டோ பாஸ்ஃபாரிலேஷன், இன்னொன்று ஆக்சிடேட்டிவ் பாஸ்ஃபாரிலேஷன், இன்னொன்று சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்ஃபாரிலேஷன். சிம்பிளாக சொல்லப்போனால் ஏடிபி ஃபார்மேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஃபோட்டோசிந்தசிஸில் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோ பாஸ்ஃபாரிலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்ஃபாரிலேஷனாக இங்கே ஃபுட்டு ஆக்சிடேஷன் ஆகிட்டே இருக்குது. இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்ஃபாரிலேஷன் ரெஸ்பிரேஷனில், தட் இஸ் ஏடிபி ஃபார்ம் ஆகுது. இங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்ஃபாரிலேஷன்னா ஏடிபி சின்தேஸுங்கிற ஒரு என்சைம் உள்ளே வரல F1 பார்ட்டிக்கல்ல இருந்து, அதெல்லாம் அப்படியே அது உள்ளே வராமல் வரும்போது தட் இஸ் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்ஃபாரிலேஷன். அது வந்து தேர்ட் ப்ராசஸ். ஸோ ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் அண்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்ஃபாரிலேஷன். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஃபோட்டோ பாஸ்ஃபாரிலேஷன் ஃபோட்டோசிந்தசிஸில் மட்டும், அங்கே ஆக்சிடேட்டிவ் அண்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்ஃபாரிலேஷன் ரெஸ்பிரேஷனில் நடக்கும். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்ஃபாரிலேஷன் எங்கெங்கே வருதுன்னு நான் ப்ராக்ரஸ் பண்ணும்போது இந்த லெசன் இப்படியே போயிட்டு இருக்கும்போது மென்ஷன் பண்ணேன். பட் திஸ் சப்ஸ்ட்ரேட் லெவல் இஸ் நாட் ஹேப்பனிங் இன்
photosynthesis. ஸோ இங்கே குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் பாஸ்பாரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸோட பாஸ்பேட் ஆட் ஆகிறது தான் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸோகினேஸ். ஸோ இந்த எக்ஸோகினேஸை நம்ம இங்கே கூட எழுதிக்கலாம். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் எக்ஸோகினேஸ் happens. This is the enzyme, first enzyme involved in the presence of in the conversion of glucose to glucose 6 phosphate. This phosphorylated form of glucose then isomerase reaction உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ்ல இருந்து அப்படியே ஃப்ரக்டோஸா மாறுது. So the phosphorylated form of glucose then isomerase to produce fructose 6 phosphate. Next step இங்க அப்படியே சைடில் பார்த்துக்கோங்க. This is the second step, குளுக்கோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸா மாறுது. Next step, subsequent steps of metabolism of glucose and fructose are same. இங்க இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஆக மாறி அது ரெண்டா பிரியற இடம் தான் இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் அண்ட் தென் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஸோ இங்கே ஆல்டிஹைடு குரூப்பு, இங்கே டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், ஆனால் ரெண்டுமே 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இங்கே 6 கார்பன் காம்பவுண்ட் இது வரைக்கும் ஸ்பிளிட் இன்ட்டு 2. ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. இந்த மேலே இருக்கிற இந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ். இந்த கீழே இருக்கிற அத்தனை ப்ராசஸும் பே ஆஃப் ஃபேஸ். இதை நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணல, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பே ஆஃப் ஃபேஸ். இந்த ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ்லேருந்து இப்போ பே ஆஃப் ஃபேஸ் போகும்போது என்ன நடக்குது? ஸோ இங்கேயே நீங்கள் இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப், குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டில் ஒரு ஏடிபியை யூஸ் பண்ணி இட் இஸ் ப்ரொடியூசிங் 1 ஏடிபி. ஸோ இங்கே ஏடிபி ஜெனிரேட் ஆகலை, ஏடிபி யூஸ் பண்ணிக்குது, தட் இஸ் கன்சியூம் பண்ணிக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்லேயும் ஏடிபி இஸ் கன்சியூம்டு, இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு. ஸோ இங்கேயும் இந்த ஏரோ மார்க்கை பாருங்கள், த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி. ஸோ இங்கே 2 ஏடிபி கன்சியூம் ஆகிருக்கு, இது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரிப்ரேட்டரி ஃபேஸில் 2 ஏடிபி கன்சியூம் ஆயிருச்சு. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். And 6 phosphate. Subsequent steps of metabolism of glucose and fructose are same. The various steps of glycolysis are depicted in this figure 12.1. In glycolysis, a chain of 10 reactions. How many reactions in exam loketa? 10 reactions under the control of different enzymes takes place to produce pyruvate from glucose. While studying the steps of glycolysis, please note the steps at which utilization or synthesis of ATP, or in this case NADH2, takes place. இப்போ படிப்போம். See, this is the pay off phase. இப்போ பாருங்கள், pay off phaseக்குள்ளே வரும்போது look at the picture, I'll just explain. See, இங்கே ட்ரையோஸ் this glyceraldehyde 3 phosphate, ட்ரையோஸ் பாஸ்பேட் or ட்ரையோஸ் பாஸ்பேட்டில் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இருக்குது, டிஹெச்ஏபின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு NAD is converted into NADH2. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிபி ஜெனிரேட் ஆகுது. அதே மாதிரி கடைசி ஸ்டெப்பில் பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு பைருவிக் ஆசிட். இங்கே ஒரு ஏடிபி ஜெனிரேஷன், இங்கே ஒரு ஏடிபி. ஸோ ஃபஸ்ட்டு ஏடிபி இங்கே, செகண்ட் ஏடிபி இங்கே. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் போகும்போது இங்கே ஒரு ஏடிபி, இங்கே ஒரு ஏடிபி. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 ஏடிபி ஜெனிரேட் ஆகுது. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு NAD is converted into NADH2. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஐ விஷ் டு மென்ஷன். கொஞ்சம் லிசன் ப்ராப்பர்லி. ஸோ NAD இப்போது நம்மளுடைய ப்ராசஸில் இப்போ நமக்கு சிம்பிளாக சொல்ல போனால் ATP is the energy currency of the cell அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் NADH FADHலாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு NADனா, ஹெச்ங்கிறது ரெடியூஸ்டு ஸ்டேட். ஸோ NADH. இப்போ இந்த NADHோட பர்பஸ் என்னென்னா, இப்போ நம்ம கையில் காசு தான் டைரக்ட் கரன்சி, காசு இல்லை கார்டாக இருக்குது, கிரெடிட் கார்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. NADHஓ இல்லை FADH ஆகவும் மாறினா
இந்த கார்டை நம்ம காசாக மாற்றணும்னா we need ATM மிஷின். அப்போது அந்த மிஷின்குள்ளே போட்டால் காசு வரும். அதே மாதிரி இங்கே இந்த NADHO, FADHO will be converted into ATP only in electron transport chain. அப்படின்னும்போது ஒரு NADH will make 3 ATP molecule. ஸோ இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு NADH makes 3 ATP molecule. ஸோ ஒரு FADH will make, FADH நம்ம இங்கே படிக்கல, அங்கே வரும்போது சொல்கிறேன், will make 2 ATP molecule, or else I'll write somewhere. ஸோ 2 ATP for ஒரு FADH, flavin adenine dinucleotide, FADH, okay, flavin adenine dinucleotide reduced state கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப். இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த ஃப்ரக்டோஸ்லேருந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, இது காமன். இதுக்கப்புறம் நடக்கிற இந்த ஸ்டெப்பில் பே ஆஃப் ஃபேஸில் மொத்தமாக ரெண்டு பக்கமும் சேர்ந்து 4 ATP ஜெனிரேட் ஆகுது, 2 NADH ஜெனிரேட் ஆகுது. இதுதான் அல்டிமேட்டம். இந்த 4 ATPயில் 2 ATP போன அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நெட் கெயின் இஸ் 2 ATP. அதுக்கப்புறம் இந்த NADH இது எங்கே கன்வெர்ட் ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் போய் தான் ATPயாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போவோம். இப்போ let us see. ATP is utilized at 2 steps. First in the conversion of glucose into glucose 6-phosphate, and second in the conversion of fructose 6-phosphate to fructose 1,6-phosphate. இங்கே பாருங்க, ATP is consumed. இது நம்ம முதல்ல பார்த்தோம். அடுத்து the fructose 1,6-bisphosphate is split into dihydroxyacetone phosphate and 3-phosphoglyceraldehyde or glyceraldehyde 3-phosphate. இங்கே P-gal அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி படிச்சுக்கோங்க. We find that there is one step where NADH is formed from NAD. This is when 3-phosphoglyceraldehyde is converted to 1,3-bisphosphoglyceric acid. So BPGA, bisphosphoglyceric acid. அது 2 redox equivalents are removed in the form of 2 hydrogen atoms. அங்கே அதனால glyceraldehyde to aldehyde குரூப்லேருந்து அசிடிக் வரும்போது NAD is converted into NADH. அதுதான் இங்கே. This is also very important. And transferred to 3-glyceraldehyde is converted into 1,3-bisphosphoglyceric acid. 2 redox equivalents are removed in the form of 2 hydrogen atoms from P-gal and transferred to a molecule of NAD. So P-gal is oxidized இப்போ அடுத்தது and with inorganic phosphate to get converted into 3-phosphoglyceric acid. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இது பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3-phosphoglyceric acid in the production of 1 ATP. The conversion of bisphosphoglyseric acid to 3-phosphoglyceric acid is also an energy yielding process. This energy is trapped by the formation of ATP. So போன ஸ்டெப்பில் NAD converted into NADH, இந்த ஸ்டெப்பில் ADP is converted into ATP. So another ATP is synthesized during the conversion of PEP, phosphoenol pyruvic acid. அதுதான் PEPன்னு சொல்லுவோம். To convert into pyruvic acid, last step. So can you then calculate how many ATP molecules are directly synthesized in this pathway from one glucose molecule? Directly synthesized na உங்களுக்கு 4 ATP டைரெக்டாக சிந்தசிஸ் ஆகிருக்கு. 2 NADH, அதாவது ஒரு NADHல இருந்து 3 ATP வரும். ஸோ 6 ATP இன்டைரக்டாக சிந்தசிஸ் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டுட்? ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட்லி சிந்தசைஸ்ட் 4, 2 இடத்துல NADH வரதுனால அது 6. So pyruvic acid is then the key product of glycolysis. So ultimatum of glucose, the fate of a glucose in glycolysis அப்படி கேட்டால் pyruvic acid. So what is the metabolic fate of a pyruvate? இப்போ பைருவேட்டோட fate என்ன அப்படின்னு கேட்டால் this depends on the cellular need. செல்லுலார் நீடுனா செல்லுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டால் அது ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். இன்கேஸ் இப்போ அதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் இட் வில் ஜஸ்ட் கெட் இன் டு anaerobic respiration.
சில நேரங்களில் அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நாட் ஆல்வேஸ் anaerobic respiration is a fermentation. anaerobic respiration ஒரு லிவிங் செல்லில் நடந்தால் அது நார்மலாக ஒரு ஃபெர்மெண்டேஷன் சொல்லிக்கலாம். சில நேரங்களில் ஃபெர்மெண்டேஷன் லிவிங் செல் இல்லாமல் வெளியிலையும் நடக்கும் அது. ஸோ அது ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த செல்லுலார் நீட். There are 3 major ways in which different cells handle pyruvic acid produced by glycolysis. These are lactic acid fermentation, alcoholic fermentation, and aerobic respiration. ஸோ இந்த பைருவிக் ஆசிடோட ஃபேட் என்னென்னா, ஒன்று லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கலாம், இல்லை ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்கலாம், அப்படி இல்லையா ஆக்சிஜனோட சேர்த்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ fermentation takes place under anaerobic condition in many prokaryotes and unicellular eukaryotes. இங்கே ஒரு லைன் பார்த்துக்கோங்க, many prokaryotes அப்படின்னா எல்லா ப்ரோகேரியாட்டும் கிடையாது. பிகாஸ் நமக்கு பாக்டீரியாவில் யூபாக்டீரியா நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கே பார்த்திங்கன்னா தே ஜஸ்ட் கோ வித் ஏரோபிக். அதுக்கப்புறம் நிறைய ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் ஏரோபிக் பாக்டீரியா, ஆனரோபிக் பாக்டீரியா படிக்கிறோம். யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் நம்மளோட ஈஸ்ட் செல்லை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. For the complete oxidation of glucose to carbon dioxide and water, however, organisms adopt Krebs cycle, which is also called aerobic respiration. This requires oxygen supply and this also requires mitochondria ulla varanum. Okay, so fermentation, the next step is fermentation. ஏன்னா anaerobic ரொம்ப சிம்பிள், அதனால் அதை முதல்ல படிச்சுட்டு aerobic கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அது பின்னாடி போவோம். Fermentation. In fermentation, say by yeast, the incomplete oxidation of glucose. So in the step is in the incomplete oxidation. Example, complete oxidation, incomplete oxidation எது wrong அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே complete oxidation கொடுத்துருந்தா அது wrong. Incomplete oxidation of glucose is achieved under anaerobic condition by set of reactions where pyruvic acid is converted to carbon dioxide and ethanol. The enzymes pyruvic acid decarboxylase and alcohol dehydrogenase catalyze this reaction. So decarboxylase, that is pyruvic acid decarboxylase and alcohol dehydrogenase catalyze this. இந்த ரெண்டு enzyme just keep it in your mind. Other organisms like some bacteria produce lactic acid from pyruvic acid. The step involved are shown in figure 12.2. இப்போ இங்கேயே படிச்சிருவோம். லுக் அட் ஹியர், குளுக்கோஸ்லேருந்து கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட், 3-பாஸ்போக்ளிசரிக் ஆசிட், பாஸ்போஈனால் பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். ஓகே, இந்த பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் தான் பைருவிக் ஆசிடாக இங்கே மாறி இருக்குது. இந்த பைருவிக், ஸோ இங்கே இருக்கிற ஸ்டெப்பில் பாருங்கள், NADH2 ஃபார்மேஷன் இங்கே பைருவிக் ஆசிட்லேருந்து எய்தர் தே கோ டு லாக்டிக் ஆசிட் ஆர் தே ஃபார்ம் அ எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷனில் லாக்டிக் ஆசிடோட நோ கார்பன் டை ஆக்சைடு, இது அனிமல் செல்லில் நடக்கும். எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு மைக்ரோப்ஸில் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட் கன்வர்ஷன் டு எத்தனால் as well as pyruvic acid conversion to lactic acid la NADH2 is converted into NAD. So இங்க இருக்கிறதுக்கு அது உல்டா process. So NADH changed into NAD, இங்கே NADH2 changed into NAD. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் ரெஸ்பிரேஷனோட பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டேர்மில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா கிளைகாலிசிஸில், NAD கன்வெர்டட் இன்ட்டு NADH2. ஓகே, அப்படியே ஞாபகம் இங்கே பைருவிக் ஆசிட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு போனால் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்னு ஒரு ஸ்டெப் வரும், அங்கேயும் NAD இஸ் கன்வெர்டட் இன்ட்டு NADH2. தேர்டில் ஒரு ஸ்டெப் இருக்குது, தட் இஸ் Krebs cycle, அங்கேயும் NAD இஸ் கன்வெர்டட் இன்ட்டு NADH2. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ NAD NADH2 மாறிட்டே இருக்குது. அடுத்த கடைசி ஸ்டெப் இருக்குது இல்லையா, தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அங்கே NADH again will convert into NAD. அப்புறம் அங்கேருந்து அப்படியே அது ஏடிபியாக மாறிக்கிட்டு போகுது. ஸோ அல்டிமேட்டாக நமக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகணும், அங்கே அது நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு NAD to NADH2, FAD to FADH2. அது அடுத்த ஸ்டெப்பில்
NADH2 will again convert into NAD, FADH is again converted into FAD. அடுத்த ஸ்டெப் இது ரெண்டுமே ATPயாக மாறுறது. அது நான் உங்களுக்கு Krebs cycle வரும்போது இல்லை ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் வரும்போது ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ இந்த ரியாக்ஷனில் எத்தனால் ஃபார்ம் ஆகும்போது மட்டும் ஒரு பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறது அனிமல் செல்ஸில். நமக்கு எப்போல்லாம் ஆக்சிஜன் டெஃபிஷிட் வருது இந்த ஸ்கெலிட்டல் மசிலில் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், இங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகலை. கார்பன் டை ஆக்சைடு ஒரு பை ப்ராடக்ட் இல்லை. Okay, so let us see. The reducing agent NADH, which is animals, so let us start from here. Other organisms like some bacteria produce lactic acid from pyruvic acid. The steps involved are shown in 12.2. In animal cells also, like muscles during exercise, when oxygen is inadequate for cellular respiration, pyruvic acid is reduced to lactic acid by lactate dehydrogenase. So அங்கே alcohol dehydrogenase, the lactic acid dehydrogenase. The reducing agent is NADH, which is reoxidized to NAD in both the process. So this NADH is converted into NAD. In both lactic acid and alcohol fermentation, not much energy is released. Less than 7% of energy in glucose is released, and not all of it is trapped as high energy bond of ATP. Less than 7%. This is another important thing. எல்லாமே ATP ஆகவும் convert ஆகவில்லை. So also the processes are hazardous. Either acid or alcohol is produced. Hazardous process அப்படின்னு சொன்னால் இந்த எத்தனால் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி, வைன் அதெல்லாம் ரெடி பண்ணுற இடம். கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸ் நிறைய வருது இல்லையா, இது நம்ம ஈஸ்டில் வரும்போது பார்ப்போம். பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ளஃபினஸ் பிகாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸ் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி இந்த டாட்டாக தெரியும் இல்லையா, ஒரு குழி குழியாக தெரியும் ப்ரெட்டிலலாம். It is because of this CO2 bubble out. And also the processes are hazardous. Either acid or alcohol is produced. What is the net ATP that is synthesized? Calculate how many ATP are synthesized and detect the number of ATP utilized during glycolysis. அங்கவே நம்ம பார்த்தோம், டைரெக்டாக ஃபார்ம் ஆகிறது 4, அதில் 2 கன்சியூம் ஆயிருச்சு. ஸோ நெட் கெயின் அப்படி சொன்னால் 2 ATP. இன்டைரக்டாக ஃபார்ம் ஆகிருக்கிறாள் 2 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க NAD to NADH அங்கே ஒரு 6 உள்ளே இருக்குது. அது இங்கே கன்வெர்ட் ஆகலை, அது ETSல போய் தான் கன்வெர்ட் ஆகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ calculate how many ATP are synthesized and detect the number of ATP utilized during glycolysis. When one molecule of glucose is fermented to alcohol or lactic acid, whatever it is, only 2 ATP. Yeast poison themselves to death when the concentration of alcohol reaches about 13% க்கு மேலே போனால் ஈஸ்ட் அப்படியே பாய்சன் ஆகிடும். 13 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போனால் அதுவே பாய்சன் ஆகி அதுவும் செத்துரும். ஸோ வாட் when would be the maximum concentration of alcohol in beverages that are naturally fermented? What then would be the maximum concentration of alcohol in beverages that are natural fermented? So less than 13%. Natural fermentation அப்படின்னு சொன்னாலே maximum 13 less than 13. How do you think alcoholic beverages of alcohol content greater than this concentration are obtained? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த ஸ்மெல் ஒரு கிக்கு வர்றதுக்காக குடிக்கிற பிராண்டி விஸ்கி அதெல்லாம் இன்னும் எப்படி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இன்னும் அதிகமான 13%க்கு உள்ளதான் நேச்சுரலாக நடக்கிறது. அதுக்கு மேலே போனால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ஹீட் பண்ணுவாங்க, 78 டிகிரி C 72.5 அந்த மாதிரி 200 வரைக்கும் நல்லா சூடு பண்ணும்போது அதுலேருந்து நிறைய கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மாதிரி மேலே நிறைய பபிள்ஸ் வரும் இல்லையா, மேலே இப்போ நமக்கு க்ளவுட் ஃபார்ம் ஆகி எப்படி ரெயினாக வருதோ அதே மாதிரி கண்டென்ஸ் ஆகி திருப்பி அதெல்லாம் பட்டு பயங்கர ஹையஸ்ட்டு ஒரு போதை வர மாதிரி ஒரு விஷயம் ஆல்கஹாலாக மாறுறது. அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ வாட் தென் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம் கேன் கேரி அவுட் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த எனர்ஜி ஸ்டோர்ட் டு synthesize a larger number of ATP molecule.
ஸோ இப்போது இந்த ப்ராசஸில் தட் இஸ் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதாகட்டும் இத்தனால் ஆனரோபிக்கில் ரெண்டே ஏடிபி தானே ஜெனிரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்மளுடைய பெரிய பாடியை எப்படி ரன் பண்ண முடியும்? ஸோ அப்போனா எக்ஸ்ட்ரா எனர்ஜி நிறைய ஏடிபி கிடைக்க அது என்ன பண்ணுது அப்படின்னா that is aerobic respiration. So large number of ATP molecules needed for cellular metabolism. In eukaryotes, these steps takes place within the mitochondria and this require oxygen. So இதெல்லாம் இப்போ நடக்க போகிற இடம் mitochondria. Aerobic respiration is the process that leads to a complete oxidation of organic substances in the presence of oxygen and release carbon dioxide, water and large amount of energy present in the substrate. எங்கே இருக்குது இத்தனை எனர்ஜியும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்குள்ளே தான் இருக்குது. குளுக்கோஸில் 6 கார்பன் தட் இஸ் C6H12O6 இதிலிருந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற 38 ஏடிபி மாலிக்யூல் ஆர் சில நேரங்களில் 36 ஏடிபி மாலிக்யூல் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த செல் அண்ட் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் மோஸ்ட் காமன் இன் ஹையர் ஆர்கனிசம்ஸ். வி வில் லுக் அட் திஸ் ப்ராசஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். இப்போது அவங்களே இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் போட்டதுனால நானுமே நெக்ஸ்ட் செக்ஷன் போட்டுடுறேன். பிகாஸ் அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் உங்களுக்கு புரியறது கொஞ்சம் உட்காந்து யோசிக்க முடியாது நான் படிச்சுக்கிட்டே போனால். இப்போ நாம் படித்த கிளைகாலிசிஸையும் ஃபெர்மெண்டேஷனையும் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு grip இருக்கும். ஸோ எங்கே ஏடிபி ஃபார்ம் ஆகிருக்குன்னு இப்போ இந்த கவுண்ட் அப்படியே மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த பைருவிக் ஆசிடோட ஃபேட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் 2 ஃபேட்டை பார்த்துட்டோம். தட் இஸ் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதையும் எத்தனால் ஃபார்ம் ஆகிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஏரோபிக்குள்ளே போகும்போது அது என்னவாக மாறுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் லெசன் த மோஸ்ட் வைட்டல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ். ஓகே, தேங்க்யூ.